இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆரோக்கியனுடைய அன்பு பிள்ளைகளை, அனைவரும் சொல்வோம்: இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இன்று திரு அவை ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகின்றது. 3 அரசர்கள் பெருவிழா என்று சொல்வோம், 3 ராஜா பொங்கல் என்று சொல்வோம், மஜாய், மேகி, எஃபிஃபனி என்று இந்த திருவிழாவை நாம் அழைக்கின்றோம். சில பேருடைய வீட்டில் 25ஆம் தேதியே 3 ராஜா திருவிழாவை கொண்டாடிடுவோம். எப்படின்னு கேட்குறீங்களா? சூசையப்பர், மாதா, இயேசுவை குடியில் வைப்போம். இடையர்களும் ஆட்டுக்குட்டியும் அந்த சுருவம் இல்லை ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு 3 ராஜாவை 25ஆம் தேதியே தூக்கி குடியில் வைக்கிற ஆள்கள்லாம் இருக்கிறாங்க. ஆக திருக்காட்சி பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இந்த திருவிழா நமக்கு உணர்த்துகின்ற செய்தி: 3 ஞானிகள் வந்தார்கள், குழந்தை இயேசுவை கண்டார்கள், பாதை மாறி சென்றார்கள். 3 ஞானிகள் வந்தார்கள், குழந்தை இயேசுவை கண்டார்கள், பாதை மாறி சென்றார்கள். இயேசுவை சந்தித்த பிறகு நம்முடைய வாழ்வு என்ற பாதை மாற வேண்டும். அப்படி அந்த வாழ்வு என்ற பாதை மாறவில்லை என்றால் நாம் நம்மையே ஏமாற்றிக் கொள்கின்றோம். வந்தார்கள், கண்டார்கள், பாதை மாறி சென்றார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, எரேமியா புத்தகம் அதிகாரம் 29:13 வாசிக்கின்றோம்: நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டுகொள்வீர்கள். நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்களுடைய முழு இதயத்தோடு என்னை தேடுகின்ற பொழுது என்னை கண்டுகொள்வீர்கள் என்று வாசிக்கின்றோம். இன்றைய நாளில் திருச்சபை ஆண்டவர் இயேசுவை முழு உள்ளத்தோடு தேடி இறுதியில் கண்டுகொண்ட இந்த 3 ஞானிகளுடைய பெருவிழாவை திருக்காட்சி பெருவிழாவாக கொண்டாடுகின்றது. பிரியமானவர்கள், இந்த 3 ஞானிகள் இயேசுவை சந்திப்பதற்காக பல்வேறு சவால்களை அவர்கள் மேற்கொண்டிருப்பார்கள், பல்வேறு சவால்களை அவர்கள் எதிர்கொண்டிருப்பார்கள். 3 ஞானிகள் வெவ்வேறு நாட்டிலிருந்து வந்தார்கள், வெவ்வேறு இனத்தை சார்ந்தவர்கள், ஒரு இடத்தில் ஒன்று கூடினார்கள். அவர்கள் செல்கின்ற பொழுது வழியெங்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகள், சவால்கள் இருந்திருக்கும். ஆனால் அந்த சவால்களை எல்லாம் தாண்டி இயேசுவை முழு மனதோடு அவர்கள் தேடினார்கள், அவர்கள் கண்டுகொண்டார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, யார் இந்த 3 ஞானிகள்? சில பேர் சொல்லலாம், நிறைய ஞானிகள் இருக்கிறார்கள், 12 பேர் என்று கூட சொல்வார்கள். ஆனால் பாரம்பரியத்தின் அடிப்படையில் அவர்கள் கொண்டு வந்த 3 பரிசு பொருட்களின் அடிப்படையில் 3 ஞானிகள் என்று சொல்கின்றோம்: கஸ்பார், மெல்கியோர், பல்தசார். இந்த 3வரும் கொண்டு வந்த காணிக்கை பொன், தூபம், வெள்ளை போலம். பொன் எதை குறித்து காட்டுகிறது என்றால், இயேசுவினுடைய அரசத்தன்மையை அந்த பொன் என்ற காணிக்கை சுட்டி காட்டுகிறது. தூபம் இயேசுவினுடைய இறைத்தன்மையை சுட்டி காட்டுகின்றது. வெள்ளை போலம் இயேசுவினுடைய மனித தன்மையை குறித்து காட்டுகின்றது. ஆக இந்த திருக்காட்சி பெருவிழா நமக்கு உணர்த்தும் செய்தி என்னவென்றால், மனித குலம் அனைத்திற்கும் பொதுவான சாமி நம்ம இயேசு சாமி. மனித குலத்திற்கு பொதுவான ஒரு சாமி நம்மளுடைய இயேசு சாமி. எல்லோருக்குமாக அவர் வெளிப்படுத்தப்பட்டார். யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கருதப்பட்ட இயேசு பிற இனத்தை சார்ந்த 3 ஞானிகளுக்கு தன்னை வெளிப்படுத்தியதால் இயேசு எல்லாருடைய மீட்பர் என்று அழைக்கப்படுகின்றார். அதைத்தான் இந்த திருவிழா உணர்த்துகிறது. இயேசு தன்னை வெளிப்படுத்தினார், எல்லோருக்குமாக அவர் வெளிப்படுத்தினார். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். ஊர் வழக்கத்தில் சொல்லுவாங்க, கூட இருக்கும் போது அருகில் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய அருமை பெருமை தெரியாது என்று சொல்வார்கள். ஏன் தெரியுமா? யூதர்களின் அரசராக அந்த மனித குலத்தை மீட்கின்றவர் யூத குலத்தில், தாவீதினுடைய யூத குலத்தில் பிறப்பார் என்று முன்னறிவிக்கப்பட்ட போது வாக்களிக்கப்பட்ட அந்த யூத மக்கள் அதை பற்றி கண்டுகொள்ளவில்லை. மாறாக இயேசுவினுடைய பிறப்பு யார் யாருக்கெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டது என்றால், முதலாவதாக இடையர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது, இரண்டாவதாக ஆலயத்தில் சிமியோனுக்கும் அன்னாவுக்கும் வெளிப்படுத்தப்பட்டது, மூன்றாவதாக இன்று நாம் திருவிழா கொண்டாடுகின்ற ஞானிகளுக்கு இந்த இயேசுவினுடைய பிறப்பு வெளிப்படுத்தப்பட்டது. ஆக இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்பது எளிய உள்ளத்தில் கடவுள் பிறந்தார் என்பதை சுட்டி காட்டுகின்றது. எனவே அவரை உண்மையாக தேடுகிற ஒவ்வொருவருக்கும் இயேசு சொந்தம். அது யாராக இருந்தாலும், இன்வேரியபிளி ஆல். இயேசுவை முழு மனதோடு தேடுகிற அனைவருக்கும் இயேசு சொந்தம். அன்னை தெரசா அருமையாக சொல்வார்கள், அன்பு அனைத்து பருவங்களிலும் கிடைக்கக்கூடிய
பழம். அன்பு அனைத்து பருவங்களிலும் பழுக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பழம். வேதங்கள் வேறுபாடுகளினின்றி பகிர்ந்தால் அனைவரும் சுவைக்கலாம் என்று சொல்வார்கள். அன்பு அனைத்து பருவங்களிலும் பழுக்கக்கூடிய பழம் போன்றது. வேதங்கள் வேறுபாடுகளினின்றி பகிர்ந்தால் அனைவரும் சுவைக்கலாம் என்று அவர்கள் சொல்வார்கள். அது உண்மைதான். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருவிழா உணர்த்தும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் முடிக்கின்றேன். இந்த உலகத்திலே நிறைய காட்சிகளை நாம் காணலாம், நிறைய காட்சிகள். அந்த ஒவ்வொரு காட்சிகளும் ஒரு செய்தியை நமக்கு சுட்டி காட்டுகின்றன. உதாரணமாக பிறந்த குழந்தை, அந்த காட்சியை பார்த்தோம் என்றால் தாயினுடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கின்றது. சூரிய காட்சி, சூரியன் உதயமாகின்றது, அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது நம்முடைய மனித உடலுக்கு தேவையான வெப்பநிலை கிடைக்கிறது, அந்த ஒரு செய்தியை வெளிப்படுத்துகிறது. இயற்கை காட்சிகளை நாம் பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்கின்றோம். அதே போல ஆண்டவருடைய திருக்காட்சி நமக்கு வாழ்வை கொடுக்கின்றது. ஆண்டவருடைய திருக்காட்சி நமக்கு வாழ்வை கொடுக்கின்றது. ஆக அந்த கடவுள் நம்மை தேடி வந்தார். தேடி வந்த கடவுளை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்கின்றோம்? பாதை மாறுகின்றதா? ஆண்டவரை சந்தித்த பிறகும் பாதை மாறுகின்றதா என்பதைத்தான் வெளிப்படுத்த நாம் முனைகின்றோம், கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு தன்னை தினந்தோறும் வெளிப்படுத்துகிறார், நம்மை தினந்தோறும் தேடி வருகின்றார். மிகச்சிறந்த உதாரணம் இந்த திருப்பலியில் தினந்தோறும் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுத்து நம்மை தேடி வருகின்றார். அந்த தேடி வருகின்ற இறைவனை நாம் எப்படி வரவேற்கின்றோம் என்பதை யோசிக்க வேண்டும். சாதாரணமாக சொல்லட்டுமா, எளிமையாக சொல்லட்டுமா? நம்மை தேடி வருகின்ற இறைவனை ஆமேன் என்று சொல்லி நாம் வரவேற்கின்றோமா? வரவேற்கின்றோமா? திவ்ய நன்மை கொடுக்கின்ற பொழுது இது கிறிஸ்துவின் திரு உடல் திரு ரத்தம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆமேன் என்று சொல்லி வாயை திறந்து நாம் வரவேற்கின்றோமா? வரவேற்கின்றோமா? யோசிக்கணும். பக்கத்து வீட்டில் சண்டை போடும்போது இல்லை தேவையில்லாத கெட்ட வார்த்தை பேசும்போது வாயி நீளும். ஆனால் இது கிறிஸ்துவின் திருவுடல் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தி தன்னை தேடி வருகின்ற, நம்மை தேடி வருகின்ற ஆண்டவரை ஆமேன் என்று சொல்லி வரவேற்பதற்கு ஏதோ மனம் மறுக்கிறதே. ஆக நாம் எப்படி இருக்கின்றோம் என்று யோசிக்க வேண்டும். இரண்டாவதாக, யூதர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டார், அவர்களுக்கு தான் அந்த செய்தி கொடுக்கப்பட்டது, ஆனால் கண்டுகொள்ளவில்லை. நாங்கள் எல்லாம் பரம்பரை கிறிஸ்தவர்கள், பாரம்பரியமிக்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நம்மை ஏமாற்றி கொள்ளாமல் நம்மை தேடி வருகின்ற இறைவனை எப்படி நாம் வரவேற்கின்றோம், கண்டுகொள்கின்றோம் என்பதை யோசிக்க வேண்டும். ஞானிகள் வந்தார்கள், கண்டார்கள், பாதை மாறி சென்றார்கள். நம்முடைய வாழ்வும் இயேசுவை சந்தித்த பிறகு பாதை மாறி செல்ல வேண்டும். அதுதான் உண்மையான வாழ்வு. அந்த பாதை மாறி செல்வதற்கு ஒரு 5 காரியங்களை சொல்கின்றேன். நாம் மனிதர்கள், பலவீனமானவர்கள். சில நேரங்களில் ஆண்டவரை சந்தித்த பிறகு அந்த பாதையில் செல்லாமல் வேறு பாதையில் செல்வதற்கு நமக்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்கின்றது. அப்படி இல்லாமல் ஆண்டவரை நோக்கிய பாதையில் செல்ல 5 காரியங்களை மட்டும் சொல்கிறேன். இதை நாம் கடைபிடித்தோம் என்றால் கண்டிப்பாக வாழ்வு மாறும், ஆண்டவருடைய பாதையில் செல்வோம். எப்படி ஆண்டவருடைய பாதையில் செல்வது? 1, இயேசுவிடம் பேச வேண்டும். முதலாவதாக இயேசுவிடம் பேச வேண்டும். இயேசுவிடம் பேச வேண்டும் என்றால் எப்படி பேசுவது? ஜெபம். ஜெபத்தின் வாயிலாகத்தான் இயேசுவிடத்திலே நாம் பேச முடியும். அது தனிப்பட்ட ஜெபமாக இருக்கலாம், குடும்ப ஜெபமாக இருக்கலாம், அல்லது திருப்பலி ஜெபமாக இருக்கலாம், ஒரு பங்கு குழுமமாக அன்பியமாக நாம் சேர்ந்து சொல்கின்ற ஜெபமாக இருக்கலாம். இயேசுவினிடத்தில் பேச வேண்டும் என்றால் நம்முடைய ஜெப வாழ்வு, அதன் வழியாக இயேசுவினிடத்தில் பேச வேண்டும். இரண்டாவதாக, இயேசு பேசுவதை நாம் கேட்க வேண்டும். எப்படி இயேசு பேசுவதை கேட்பது? திருவிவிலியம் வழியாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார், பேசுகிறார். உயிர் உள்ள வார்த்தை என்ற திருவிவிலியம். இந்த திருவிவிலியத்தின் வழியாக ஆண்டவர் பேசுவதை நாம் கேட்க வேண்டும். அதனால் இன்றைக்கி வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா முதல்ல வீட்டை சுத்தம் பண்ணுற மாதிரி உங்கள் பைபிளை சுத்தம் பண்ணுங்கள். எப்படி சுத்தம் பண்ணணும்? உங்கள் பைபிள் உள்ள தேவையில்லாத சீட்டு, ரசீதி அதெல்லாம் எடுத்து வச்சுருங்க. சில வீட்டிலலாம் பார்த்தோம்னா, சில வீட்டுக்கெல்லாம் மந்திரிக்க போனோம் அப்படின்னா அந்த பைபிள் மேலே தான் சீப்பு இருக்கும், அந்த பைபிள் மேலே தான் பவுட்ரு கொட்டி கிடக்கும். உண்மை, நிறைய வீட்டில் பார்த்தோம்னா அப்படி அனாமத்தாக தான் அந்த பைபிள் கிடக்கு. ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தை இப்படி தான் கிடக்கு. செல்ஃபோனுக்கு புதுசாக கவர் வாங்கி போடுற மாற்றணுன்னு அந்த பைபிள்லாம் பார்த்தீங்கன்னா என்னமோ காலச்சுவடி, ஓலைச்சுவடி மாரி மேலே அரிச்சு கிடக்கும். அந்த பைபிளுக்கு நாம் கொடுக்குற மரியாதை அவ்வளவுதான். இயேசு பேசுகின்ற வார்த்தை. மூன்றாவதாக, இயேசுவை சந்திக்க வேண்டும். இயேசுவை சந்திக்க வேண்டும். எப்படி இயேசுவை சந்திப்பது? நற்கருணை ஆண்டவரை சந்திப்பது தான் இயேசுவை சந்திப்பது. அது எப்படி சந்திப்பது? திருப்பலிக்கு முன்பாகவோ அல்லது திருப்பலி முடிந்த பிறகோ அமர்ந்து ஒரு 15 நிமிடமோ அல்லது ஒரு அரை மணி நேரமோ அமர்ந்து
நீங்கள் எந்த ஜெப புத்தகத்தையும் கொண்டு வர வேண்டாம். திருப்பலிக்கு முன்னதாகவோ அல்லது திருப்பலி முடிந்தோ அல்லது ஒரு நாளில் நீங்களாக ஒரு நேரத்தை உருவாக்கி கொண்டோ தனியாக அமர்ந்து அந்த நற்கருணை ஆண்டவரை சந்திக்க வேண்டும், பேச வேண்டும். எந்த ஜெப புத்தகம்லாம் வேண்டாம், எதுவும் எடுத்துக்கிட்டு போக வேண்டாம். நீங்கள் மட்டும் போங்க, போய் உட்கார்ந்து அமர்ந்து அவரை உற்று நோக்குங்கள், அவரை பார்த்து ஜெபியுங்கள். அதுதான் இயேசுவை சந்திப்பதாக இருப்பது. இப்பொழுதுள்ள காலகட்டத்தில் நமக்கு அந்த நேரம் எல்லாம் இருப்பது கிடையாது. ஏனென்றால் சில நேரங்களில் பல இடங்களில் பார்த்தோம் என்றால் அந்த தீர்த்தம் தெளிக்கும் பொழுது தான் ரன்னிங் ரேஸ் நடக்கும். அப்படியே ஒடியாடுறது தலையில் தீர்த்தம் தெரியுன்னு சில பேர் இருக்கிறாங்க. நன்மை வாங்கி முடித்த பிறகு செல்கின்ற ஒரு கூட்டம் இருக்கின்றது. உண்மைதானே? திருப்பலிக்கெல்லாம் வருவாங்க, அந்த நன்மையை வாங்கி முடித்த உடனே கூட்டத்தை காலி பண்ணிட்டு போயிடுறது. எங்கே போகிறீங்க? அவ்வளவு அவசரமா? நான் அவர்களிடத்தில் சொல்வேன், அது சாபம் என்று. அது உண்மையாக சாபம்தான். ஏன் தெரியுமா? அந்த கடவுளுக்கு 1 மணி நேரம் கொடுக்க முடியாமல் என்ன அவ்வளவு வேலை? நான் அதனால தான் அவர்களிடம் சொல்வேன், ஒன்று முழுமையாக கோவிலுக்கு வாங்க, இல்லை நன்மை வாங்கிட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னா தயவு செய்து அங்கே போயிடுங்க. ஏதாவது ஒரு வேலையில் 100% நீங்கள் செயல்படுத்து. ஒன்று முக்கியமான வேலை இருந்தால் அந்த வேலையில் 100% ஈடுபாடை காட்டுங்கள். திருப்பலிக்கு இன்று வந்துவிட்டீர்கள் என்றால் திருப்பலிக்கு 100% கொடுங்கள். ஒரு திருப்பலி எப்பொழுது ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா நிறைய பேர் பதில் சொல்லுவீங்க, தீர்த்தம் தெளிக்கும் போது ஆரம்பிக்குது ஃபாதர், சாமியார் பிரசங்கம் வச்சோன்னு தான் எங்களுக்கு பூசை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு திருப்பலி எப்பொழுது திரும்ப ஆரம்பிக்குது? வருகை பாடலில் ஆரம்பிக்கின்றது. நம்ம ஊர்லெலாம் மணி அடிப்பாங்க, அஸ்தாலன்னு சொல்லுவாங்க, கடைசி தட்டு மணின்னு சொல்லுவாங்க. அந்த மணி எதற்காக அடிக்கிறார்கள்? பூசை தொடங்க போது வாங்க சீக்கிரம், அதை நினைவுபடுத்துவதற்காக. வருகை பாடலில் தொடங்குகிறது ஒரு திருப்பலி. வருகை பாடலிலிருந்து இறுதி பாடல் வரை முழு திருப்பலி. இறை வார்த்தை, மறையுரை, திருப்பலியில் சொல்கின்ற ஜெபம், நாம் திருப்பலியில் பாடுகின்ற பாடல் வழியாக அன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கடவுள் வெளிப்படுத்துவார். அதுதான் முழு திருப்பலி. ஏதோ பாதியில் வந்துட்டு நன்மை கொடுத்துட்டு நன்மை வாங்கணுன்னு போகிறது முழு திருப்பலி கிடையாது. நிறைய பேர் அதான் செய்கிறோம், நன்மை வாங்கிட்டு அப்படியே பாதி போயிடுறோம். ஆக இயேசுவை சந்திக்க வேண்டும், நேரத்தை ஒதுக்க வேண்டும். 4வதாக இயேசுவோடு உடன் இருக்க வேண்டும். இயேசுவோடு எப்படி உடன் இருப்பது? அதுதான் திவ்ய நன்மை வாங்குவது. தகுந்த தயாரிப்போடு அந்த ஆண்டவரை நாம் உள்ளத்தில் வாங்குவது. ஆக 5 காரியம் சொன்னேன். முதலாவதாக இயேசுவோடு பேச வேண்டும், இயேசு பேசுவதை கேட்க வேண்டும். 3வதாக இயேசுவை சந்திக்க வேண்டும். 4வதாக இயேசுவோடு உடன் இருக்க வேண்டும். இந்த 4 காரியங்களை நீங்கள் செய்தால் 5வதாக இயேசுவினுடைய திருவுளத்தின்படி வாழ வேண்டும் என்பதை இந்த 4 காரியங்களை நீங்கள் செய்கின்ற பொழுது கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எப்படி இயேசுவினுடைய திருவுளத்தின்படி வாழ வேண்டும் என்பதை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்படி நாம் அவருடைய திருவுளத்தின்படி வாழ்கின்ற பொழுது எவ்வாறு ஞானிகள் வந்து கண்டு பாதை மாறி சென்றார்களோ அதுபோல நம்முடைய வாழ்வும் ஆண்டவரை கண்ட பிறகு பாதை மாறி அவருடைய திருவுளத்தின்படி செல்லும். ஆமேன்.